ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதாவது ஏசப்பா கப்பனூர் கிராமத்தில் ஒரு வீட்டில் வந்து ஒரு அநேக ஜனங்கள்கிட்ட ஒரு வசனத்தை பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்க ஒரு வார்த்தையை கேட்கும் போது அந்த இடத்துல பார்த்து ஒரு திமிர்வாதனை கொண்டு வராங்க. அவன் வந்து ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்கான், அந்த வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவங்க இருக்கிற அந்த ஜனங்க 4 பேர் சுமந்து கொண்டு வராங்க. அதாவது வாசல் ரொம்ப ஜனமாக இருக்க, உள்ளே வர முடியாமல் அவங்க வீட்டு மேலே ஏறி அந்த கூரையை பிரித்து உள்ளே இறக்குறாங்க. ஏசப்பா உடனே அந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு உடனே ஏசப்பா அவனை பார்த்து சொல்கிறார், இப்போ மகன் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுது, நீ படுகை விட்டு எழுந்து நடந்து போன்னு சொல்கிறார். உடனே அங்கே இருக்கிற அந்த யூதர்லாம் யூதர் அந்த பரிசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏசப்பாவை தரிசனம் பண்ணுறாங்க. அதாவது இவர் பாவங்களை மன்னிக்க இவர் யார், இவர்னா கடவுளா, இவர் வந்து பாவங்களை மன்னிக்கிறாரு சொல்லும்போது ஏசப்பா உடனே அவங்களுக்கு பதிலளிக்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட மனுஷனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் எனக்கு உண்டு, நான் தான்ப்பா இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய குமாரன்னு சொல்லி ஏசப்பா அவங்களுக்கு பதிலளிக்கிறாரு. அதாவது அதுக்கப்புறமா அந்த திமிரு அந்த வியாதிக்காரனை பார்த்து ஏசப்பா சார், நீ படுக்கை விட்டு எழுந்து நடந்து போப்பான்னு சொல்ல உடனே அவன் எழுந்து நடந்து போகிறாங்க. இருக்க ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு ஏசப்பா மகிமைப்படுத்துனாங்க. இது என்ன, இது புதிய உபதேசமாக, இது போல் அங்கே பார்த்ததே கிடையாது, இவருனா ஒரு அதிசய அற்புதம்லாம் செய்கிறார் சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் ஏசப்பா புகழ்கிறாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஏசப்பா கிட்ட நம்ம நம்பி வரும்போது ஏசப்பா நிச்சயமாக நம்மளோட பாவங்களை மன்னிப்பார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களை அறியாதாலும் சரி, இந்த ஏசப்பா கிட்ட போய் உங்கள் பாவத்தை, எந்த பாவத்தில் நீங்கள் அடிமதனப்பட்டு இருக்கிறீங்க, எந்த பாவத்திலிருந்து உங்களால் வெளியே வர முடியல, இந்த ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா கிட்ட போங்க. இந்த ஏசப்பா கிட்ட போய் ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டு, இந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே கொண்டு வாங்க சொல்லி ஏசப்பா கிட்ட கேளுங்க. நிச்சயமாக ஏசப்பா அந்த உங்கள் எந்த பாவத்தில் நீங்கள் அடிமதனப்பட்டீங்க அந்த பாவத்தின் ஏசப்பா உங்களை வெளியே கொண்டு வந்து அவர் ரத்தத்தால் உங்களை கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். உங்களை நீதிமான கர்த்தர் மாற்றுவார். வேதம் அப்படி தான் சொல்லுது. அவருடைய நீதி நம்ம மேலே வச்சு நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய நீதிமான ஆக்கின அவர் நீதி உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பாவங்கள் அதில் ஏசப்பா நிச்சயமாக மன்னிப்பார். நீங்கள் ஏசப்பா பக்கமாக திரும்பி உங்கள் பாவங்களை அறிக்கையிடும். நிச்சயமாக உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென்.